அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே. என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு? எங்க வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் இருங்க. எங்க வீட்ல வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் உறவுகளே. மாங்காய், வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பருப்பு வேகப்பட்டு இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. சோறு வடிச்சிட்டா. இங்கால என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். நான் வந்து பெரிய பெரிய வீடியோ போடுற உறவுகளே. என்னன்னா நேற்று வந்து கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு வச்சு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு எல்லாமே வச்சு போட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாமே என்னோட வீடியோக்கு வந்து எல்லாம் பார்த்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே, சரிங்களா? இப்போ வந்து சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. நான் மாங்காய் வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க. ஒட்டு மாங்காய் நம்ம கொல்லையில ஃப்ரெஷ்ஷாக பெரிச்சிட்டு வந்தேன். அது கொஞ்சமாக பழுக்க வச்சிருக்கேன், கொஞ்சமாக ஊறுக்காய் போட்டேன். எல்லாத்தையுமே நம்ம வத்தை திங்கிறதுக்கு வத்தை போடுவோம் தெரியுமா, அது வெவிச்சு போடுறது அது கொஞ்சம். அப்புறம் வந்து ஊறுக்காய், நம்ம உடம்பு சரியில்லாதவங்க அந்த மாதிரி இருக்கும், நம்ம வாய் கச்ச மாரி இருந்ததுன்னா அப்போ அதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு பானை, அது ஒரு பானை, இது ஒரு பானை, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊறுக்காய் போட்டேன். இது வந்து அதை பழுக்க வச்சவர்களே அதில் ஒன்று எடுத்து வந்து சரி குழம்புக்கு போடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாந்து வச்சிருக்கேன். வெண்டைக்காய் சாம்பாருக்கு மாங்காய் போட்டு வைக்கப்போம் இன்னைக்கு. அப்பளம் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த அப்பளம் உறவுகளே, அதை எடுத்து வச்சிருந்தேன். இவ்வளோ நல்லா கறி அது இது மீன் அந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு வந்து தொட்டுக்கு செய்யும். உருளைக்கிழங்கு எல்லாமே காய்கறி எல்லாமே இருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்பளம் பொரிச்சுக்கும் சிம்பிளா. அன்னைக்கு தான் போகிற வேலை இருக்கு உறவுகளே. வீட்டில் ஒரு பொருள் கூட கிடையாது, எல்லா டப்பாவும் காலி. பாருங்க, இந்த டப்பா காலி, இந்த டப்பா காலி, இதில் கொஞ்சமாக இது இருக்கு என்னது ஏதோ ஒன்று இருக்கு, இது இந்த டப்பா காலி. எல்லா டப்பாவும் ஆகி போச்சு உருக்குலே. எப்பயும் வாங்கிட்டு வந்து 2 மாதம் வாங்கிட்டு வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆகும் நான் பொருள் வாங்கிட்டு வந்து. இன்னைக்கு தான் நான் விருதாலம் போயிட்டு எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு போகணும்னு நினச்சா போகவே முடியல. இன்னைக்கு கண்டிப்பாக போகணும். இங்கே பாருங்க, மாங்காய் போட்டுக்கலாம். மணி வாசகனும் நான் தான் இன்னைக்கு விருதாலம் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு போகிறேன் ஒரு போகணும். அப்போ தான் செட் ஆகும். ஒன்றுக்கு கடைக்கு போயிட்டு வர முடியல, எரிச்சலாக இருக்கு. ஃபஸ்ட்டு கொல்லைக்கு போகணும். இப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே கொல்லைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் விருதாலம் கிளம்பி போகணும். என்னோட உறவுகள் வீட்டுலாம் என்ன சாப்பாடு? மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோவுக்கு, என்னோட ஷார்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. அவ்வளோதான் உறவுகளே, அப்பளம் பொரிச்சாச்சு. காலை சுட்டு வெயிட்டுது. சாம்பார், இந்த வெண்டைக்காய், இது என்னது மாங்காய் போட்டு வச்சு தடை தடனை நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி இருக்கு.
உறவுகளே. ஆறின பிறகு நம்ம டப்பால் ஊற்றி வச்சு எல்லாம் உருவிடும் சுத்தம். இன்றைய சமையல்லாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உறவுகளே. இல்லாட்டி ஏதாவது சமையல் பண்ணி கண்டிப்பா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதால இன்னைக்கு நான் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதால இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு சைவம் தான். அதனால இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், அப்பளம் பொரியல். வாங்க உறவுகளே சாப்பிடலாம். உங்க வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.